இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் வேறு எந்த சத்துமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கான வீடியோ தாங்க இது. அரிசி மாவையும் கம்பு மாவையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா ஜூஸ் ஆக்கி அதை சூடு பண்ணி அந்த மாவோட கொஞ்சம் உப்பு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம நார்மலாக இடியாப்பம் மாதிரியே ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு சைடிஷ்லலாம் எந்த மாற்றமும் இல்லைங்க. அதே தேங்காய் பால் தான். தேங்காய் பால் தான் சும்மா செம்மையாக இருக்கும். தேங்காவை உடைச்சி ஒரு ஃபஸ்ட்டு 2 பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லிக்யூட் ஆயிரும். ஸோ இடியாப்பத்தை இந்த மாதிரி புழிஞ்சு ஒரு தட்டாக வைங்கங்க. 2 அடுக்காக வச்சா கொஞ்சம் நீர் கோர்த்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது வந்து ரொம்பவே சூப்பராக வரும். கடகடன்னு வேலையும் முடிஞ்சிடும். 2 to 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு ஏர்லியாகவேவும். இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் எப்படிங்க சாப்பிடாம இருக்க முடியும்? இந்த மாதிரி கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து கொஞ்சம் தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, தேங்காய் பால்லாம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அருமையாக இருக்கும். பாப்பா அவங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டும் ஆரஞ்சு தான் கொடுத்து விட்டுருந்தேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.